நம்ம வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சிவன் தந்தை, சிவன் தந்தையோட நெற்றிக்கண்லேருந்து பிறந்திருக்காரு நம்ம முருகர். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறதும், எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறதும், காக்கிறதும், உணவளிக்கிறதும் எல்லாமே நம்ம சிவன் தந்தை தான் பண்ணுறாரு. அவரோட நெற்றிக்கண்லேருந்து நம்ம முருகர் தந்தை பிறந்திருக்கார். முருகர்கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்கும். அவர்கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை முருகர்கிட்டயே கேட்போம். வேறு யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கவும் முடியாது. கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. கெடுக்கிறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. கொடுக்கறதுக்கு இந்த சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க, நம்ம முருகர் பக்தர்களாக இருப்பாங்க, சிவன் பக்தர்களாக இருப்பாங்க. இப்படி அதிசயமான ஒரு பிறவி தான் இப்போது நல்லவங்களாக இருக்கிறாங்க.